தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அறுந்து விழுந்தது தேவாலய மணி, முன்பாகவே அறிவித்தது வரப்போகும் ஆபத்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவாலய மணி அறுந்து விழுந்தது, ஆனால் வரப்போகும் ஆபத்தை முன்பாகவே அறிவித்ததாக கருதப்படுகிறது. ஆம், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் கிராமம், மீனவர் கிராமம். இந்த கிராமத்தில் கடற்கரையோர பகுதியில் அங்கே சேந்தமங்கலத்தை சார்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி வியாபாரம் செய்து வந்தார். ஆனால் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது. ஊர்க்காரர்கள் சேர்ந்து அந்த பஞ்சாயத்து தலைவரை அடித்து விட்டனர். இது இரு சமூகத்துக்கும் இடையே கலவரமாக மாறியது. அப்பொழுது புன்னக்காயல் கிராமத்தை சார்ந்த கிறிஸ்தவ இளைஞர்கள் அந்த சேர்ந்தமங்கலம் கிராமத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு 9 பேர் சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் கலவரத்துக்கு செல்கிறார்கள் என்பதை அறிந்த அந்த கத்தோலிக்க தேவாலயத்தின் பங்கு தந்தை அவர்களை தடுத்து நிறுத்தினார். ஆனால் அவர்கள் அதை மீறி சென்றார்கள். அவர்கள் கிளம்பிய பொழுது அந்த பங்கு கோயிலின் தேவாலயத்தின் மணிக்கூண்டிலிருந்து மணி அறுந்து விழுந்தது. அதனை பார்த்த பங்கு தந்தை, தேவாலயத்தின் மணிக்கூண்டில் மணி அறுந்து விழுந்தது, இது ஒரு அபசகுனம், ஆகவே செல்ல வேண்டாம் என்று கூறினார். ஆனால் அவர்கள் அதை மீறி அந்த கிராமத்திற்கு கலவரம் பண்ண சென்றார்கள். ஆனால் சென்ற அவர்களை அந்த ஊர் மக்கள் வெட்டி கொன்றார்கள். 9 பேர் அதே ஊரிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். கலவரத்துக்கு சென்ற 9 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் கலவரத்துக்கு கிளம்பும் பொழுது அந்த தேவாலய மணி அறுந்து விழுந்தது. வரப்போகும் ஆபத்தை முன்பாகவே உணர்த்தியது. ஆனால் உதாசீனப்படுத்திவிட்டு அந்த இளைஞர்கள் சென்றார்கள், மரணத்தை தழுவினார்கள். அது இன்றளவும் அந்த பகுதியில் பேசப்பட்டு வருகிறது.